சந்தோஷமா இருந்தா ஒரு ஆமேன். அது சலிச்சு போன ஆமேன். 2 கரத்தை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் கொடுங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. இயேசுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மெல்ல கரங்களை ராகமா தட்டுவோமா? ஆராதனை உள்ளத்தோடு சிந்தனைகளை ஏகப்படுத்தி அவர் சமூகத்தில் இருக்கும்போது இடைப்படுவார், பேசுவார், வழிகாட்டுவார். Worship is an encounter with God. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கவலைகள் பெருகி மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கால்கள் தடுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார். கால்கள் தடுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே, எருசலேமே, உன்னை மறந்தார் பலகாரம் செயல் இழக்கும். எருசலேமே, உன்னை மறந்தார் பலகாரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின்
என் மணவாளரே உம்மை மற கரம் உயர்த்தி பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான நாளெல்லாம் உம்மை பாடுவே. கரங்களை தட்டலாமா மெல்ல? கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் மன்னினா. சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி. கவலைகள் பெருகி கலங்கிய போது மகிழ்வித்தீர் அன்பினா. கால்கள் தடுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினா. கால்கள் தடுக்கி தடுமாறும் போது கரமுயர்த்தி ஏக குரலாய் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவே, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளரே, மகிழ்ச்சியின் மகுடம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி மணவாளரே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளரே, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் அனுதினம் வாழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆஹா Spirit of the living God, Hallelujah. கரங்களை உயர்த்தி கடைசியாக நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், இயேசு நீ மாத்திரம் போதும்.
எனக்கு. My Jesus, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. One last time கரங்களை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும் இயேசுவே, நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போன வாரம் உங்க கூட பேசும்போது கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் புறப்பட்டு திரும்பாது. அதை எதோடு ஒப்பிடுகிறார்? மழையோடும் பனித்துளியோடும் ஒப்பிட்டு. எங்கேயாவது மழை பெஞ்சிட்டு திரும்பி ரிட்டர்னில் போகிறது பார்த்துருக்கீங்களா? அதே போல் வார்த்தை வந்த பின்பு அதை டார்கெட் அடிக்காமல் அது திரும்பாது. இயேசுநாதர் ஒரு ஓமையை சொன்னார். அதிலிருந்து வார்த்தைகள் வருகின்றன. ஏன் அதன் விளைவுகள், பலன்களை விசுவாச குடும்பங்கள் இன்னும் நினைக்கும் அளவிற்கு காணாததாக இருக்கின்றன என்பதை சிந்திக்க இயேசுநாதர் ஒரு அழகான ஓமையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னொன்று சொன்னேன், நம்ம அது மறக்கவே கூடாது. வார்த்தை வல்லமை மிக்கது. அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கு. வார்த்தையின் பிரவேசனம் வெளிச்சத்தை கொண்டு வந்து குடும்பங்களை பரிமாணங்கள் உயர்த்த தொடங்கும். இதை உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் இயேசு ஒரு அழகான ஓமையை காலங்கள் திருச்சபை போதிப்பதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் கொடுத்தார். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், உங்கள் வேதத்தின் மொழிகளில். லூக்கா சுவிசேஷம் 8:4 பாருங்கள். And when a great multitude had gathered and they had come to him from every city, he spoke by a parable. A sower went out to sow his seed, and as he sowed, some fell by the wayside, and it was trampled down, and the birds, பறவைகள், birds of the air devoured it. Some fell on the rock, and as soon as it sprang up, it withered away because it lacked moisture. ஈரம் இல்லாததனால் அது பாறைகளுக்கு நடுவே விழுந்து பட்டு போயிற்று, காய்ந்து போயிற்று. 7ஆம் வசனம். And some fell among thorns. சிலது முற்களுக்கு நடுவே விழுந்தது. And the thorns sprang up with it and choked it. முள்ளுகளுக்கு நடுவில் விழுந்தது, அது நெருக்கி முடித்தது. But others, நான் நம்புறேன் நியூ லைஃப் சர்ச்சில் பெரும் பங்கு இந்த 4வது குரூப்பில் இருப்பீங்க. நல்ல நிலத்தில் விழுந்தது. அது உதித்து வளர்ந்து அது பட்டு போகல, செதறி போகல, உடைஞ்சு போகல. அது தர வேண்டியதை 100 மிகப்பெரிய அறுவடை கண்டது. It sprang up and yielded a crop 100-fold. And when he said these things, he cried. He said these things, he cried. He who has ears to hear, let him hear. காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். ஏன் தோல்வி அடைகிறோம் விசுவாசிகள்? ஏன் நம்முடைய வாழ்க்கை ஃப்ரஸ்ட்ரேட்டிவாக, டிஃபீட்டடாக, தோல்வியில் முடிகிறது என்பதற்கு இந்த ஓமை பல விதங்களில் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆதாரம். நான் இதை சாதிக்க நினைத்தேன் விசுவாச பாதையில், ஆனால் என்னால் சாதிக்க முடியவில்லை. நான் இந்த தூரம் செல்ல வேண்டும், இது ஆக வேண்டும் என்று கர்த்தருக்குள் நினைத்தேன், ஆனால் ஆக முடியவில்லை. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலராவது. ஓகே, ஆண்டவர் இதை எனக்கு செய்ய சொன்னார், என்னால் அதை செய்து முடிக்க முடியவில்லை. ஸோ இந்த பேசேஜ், இந்த ஓமை ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு ஆழமான அல்லது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை கர்த்தர் தம்முடைய அனுபவத்திலிருந்து காலங்கள் திருச்சபை புரிந்து கொள்வதற்கு ஓமையாய் கர்த்தர் திரள் ஜனங்கள் பட்டணத்திற்கு வந்த போதெல்லாம் அன்பு கொண்ட இயேசு மனதுருக்கத்தோடு அவர்களை பார்த்து பேசினார். 4 இடம், 4 மண் அல்லது 4 சாயில், 4 மண் நிலத்தை குறித்து வேதத்தில் இயேசு சொன்னார். ஒன்று வழி அருகே விழுந்தது, ஒன்று பாறையின் இடுக்குகளில் விழுந்தது, இன்னொன்று
முற்களுக்கு நடுவே விழுந்தது, ஒன்று நல்ல நிலத்தில் விழுந்தது. பக்கத்தில் நான் நல்ல நிலம் அப்படின்னு. நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும் நூறத்தனையான அறுவடையை கொண்டு வந்தது. மற்ற நிலத்தில் விழுந்தவைகள் எல்லாம் அறுவடை கொண்டு வரவில்லை. ஆங்கிலத்தில் சொன்னார், தே வேர் டிஃபீட்டட், தோல்வியை கண்டார்கள், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார்கள். ஒன்று மட்டும்தான் விளைச்சலை 100 மடங்கு கொண்டு வந்தது. இட் ஃப்ளரிஷ்ட், இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். 100% பலனை அது கொண்டு வந்தது, ப்ரொடியூஸ் கொண்டு வந்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்கள் தோல்வி அடைகிறது? ஏன் நம்மால் அந்த தூரத்தில் எழுந்து கர்த்தருக்காக வாழ முடியவில்லை? ஏன் நீங்கள் முடிக்க நினைச்ச பல விஷயங்களை கர்த்தரை கொண்டு முடிக்க முடியவில்லை என்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த உவமை நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும். கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். 3 பேரை இந்த உவமையில் கர்த்தர் காட்டுகிறார். 1 விதைக்கிறவர், 2 விதைகள், 3 நிலம். மீண்டும் சொல்லுகிறேன், 1 விதைக்கிறவர், 2 நல்ல விதைகள், 3 நிலம். இந்த 3 எலிமெண்ட்ஸ் இந்த பேரபிள்ல கர்த்தர் இயேசு நமக்கு காட்டுகிறார். சில விதைகள் மட்டும் செழித்தோங்கி அறுவடை தந்தது. சில விதைகள் விழுந்த இடமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. விசுவாசிகளே, உங்களுடைய இருதயத்தின் நிலைமையைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், விதைத்தவர் ஒரே ஒருவர் தான். ஒருத்தர் தான் வாரி விதைக்கிறார். ஆமென். NLC என்ற சபையில் ஒரே ஒரு விதைக்கிறவர். விதைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சிலர் வளர்கிறார்கள், சிலர் தோல்வி அடைகிறார்கள், சிலர் ஜெயிக்கிறார்கள், சிலர் ஜெயிக்கவில்லை, சிலர் மீடியாக்கர், சிலர் உயர்கிறார்கள். ஏன் என்ற என்னுடைய கேள்விக்கு கர்த்தர் இயேசு பதில் தருவதை நான் பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த செய்திக்கு பின்னாடி இந்த சபை மக்கள் எழுந்து வேறொரு பரிமாணத்தில் வெற்றியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரே மெசேஜ் தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். விதைக்கிறது ஒரே ஒரு பாஸ்டர், விதையும் ஒரே விதை தான், ஆனால் ரிசல்ட்டோ வேற வேற வேறையா இருக்கு. பக்கத்திலே ஒன்று கை தட்டிட்டு இருக்கும், ஒன்று ஆமீன் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா ஒவ்வொன்றும் வித்தியாசமான பலன்களை கொண்டு வருவது ஏன் என்று ஒரு கேள்வியை நம்ம கேட்க மாட்டோமா? சபையில் சிலர் உற்சாகமாக தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, வல்லமையாக இருக்கீங்க, திறன் உள்ளவர்களாக இருக்கீங்க, விதைக்கிறீங்க, அதே விதைக்கிறீங்க, விதைக்கிறோம். ஆமென். சிலது உருப்படுது, சிலது உருப்படலை. சிலது வளருகிறது, செழிக்கிறது, பெரிய ஒரு ப்ரொடியூஸ் கொண்டு வருகிறது. சிலது ஒன்றுமில்லாமல் தத்தளித்தே நிற்பதை காணுகிறோம். விதறி இட்ஸ் விதர்ட், இட் இஸ் கான், இட் இஸ் ட்ரைட், இட் இஸ் ஓவர் என்று பைபிளில் இயேசு சொன்னார். ஸோ காரணம், இயேசு சொன்னார், நிலம்தான் காரணம். நிலம் எதை குறிக்கிறது? உங்கள் இருதயத்தினுடைய நிலைமையை குறிக்கிறது. நல்ல இருதயம் உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லட்டுமாங்க, ஒரு நிலத்தில் விதை விதைக்கப்பட்டு அந்த நிலத்தினுடைய கண்டிஷன் எல்லாமே சாதகமாக இருந்துச்சுன்னா வேற வழியே இல்லைங்க, அது கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏங்க, அறிவுள்ள இயேசு சொன்ன வார்த்தைங்க. ஸோ உங்கள் ஹார்ட் கண்டிஷன் தான் உங்கள் முன்னேற்றத்தினுடைய தடையாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த செய்தியின் 4 பங்கை கேட்ட பின்னாடி நம்ம எல்லாரும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எல்லாரும் ஏரோப்ளைனில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பைலட் ஒரு ஏரோப்ளைனை ஸ்டார்ட் பண்ணி இப்படி சொல்ல போகிற, நல்லா கேட்கணும், ரன்வே சரியாக இருக்குது, அந்த ஓடுப்பாதை சரியாக இருக்குது, இன்ஜின் சரியாக இருக்குது, ப்ரொப்பலர் ஒழுங்காக ஓடுது, சிறகுகள் அதன் கான்ஃபிகரேஷனில் ஒழுங்காக இருக்குன்னா, டேங்கில் பெட்ரோல் அல்லது கேஸ் ஃபியூவல் இருக்குன்னா வேற வழியே இல்லை, அது உயர்ந்து தான் பறக்கும். இன்னொரு முறை கேட்காதவங்களுக்கு, இன்ஜின் சரியா இருக்குன்னா, ப்ரொப்பலர் ஒழுங்கா சுத்துதுன்னா, ஓடு பாதை தெளிவா இருக்குன்னா, அதன் சிறகுகள் இருக்க வேண்டிய நிலையில் ஒழுங்கா இருக்குன்னா, அதன் டேங்கில் இருக்க வேண்டிய ஃபியூவல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பறக்க தான் செய்யும். அப்ப அது பறக்காமல் இருக்கு, ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு விபத்து ஏற்படுதுன்னா இது ஏதோ ஒண்ணுல என்ன இருக்குங்க, கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சிலர் கேட்காத மாதிரி இருந்ததனால் திரும்பவும் புரிய சொல்லுகிறேன். ஒரு ஏரோப்ளைன் உயர்ந்து பறக்க வேண்டுமானால் ஓடு பாதை நலமா இருக்கணும், ப்ரொப்பலர் சரியா ஓடணும், இன்ஜின்ல ப்ராப்ளம், இன்ஜின் ஒழுங்கா ஓடணும், ஃபியூவல் இருக்கணும், எல்லாமே சரியா இருந்தா அது வேற வழி இல்லை, ஆன் பண்ணா கண்டிப்பா பறக்கும். என்பது போல உங்க இருதயத்தினுடைய கண்டிஷன் கர்த்தர் விரும்புகிற வண்ணமா இருந்துட்டா வார்த்தை வரும்போது வேற வழி இல்லை, அது நூறத்தனையான பலன்களை கண்டிப்பாக கொண்டு வரும்.
புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் நான் நல்ல விதைக்கிறவன். ஓகே, விதைத்து கொண்டே தான் இருக்கிறேன். விதைகளும் ஒன்றும் குறைஞ்ச விதைகள் அல்ல. இந்த வசனம் எல்லாம் நல்ல விதைகள். ஏன் பலன்கள் தரவில்லை? why are we still living in defeat? ஆமென். இயேசு சொன்ன வார்த்தை தான், மண்ணு அல்லது நிலத்தினுடைய கண்டிஷன் இன்றைக்கு கர்த்தர் நம்ம சரி பண்ணுவோமானால் ப்ரொடியூஸ் பெரிதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, ஏங்க விளைச்சல் இல்லை? இருதயத்தை சற்று அலசி பார்க்க வேண்டும். நம்பர் 1, முதலாவது 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, சில விதைகள் அவர் விதைக்கும் போது அது எங்கே விழுந்ததாம்? வழியருகில் விழுந்தது. அதை and it was trampled down, அதை மிதித்து போனார்கள். அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை தான் பிடிச்சது, பறவைகள் வந்து அதை என்ன செஞ்சுச்சாம்? பட்சித்து போட்டது. இங்க பிரசங்கத்தை கேட்குறீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, ஆமீன் சொல்றீங்க. இங்க இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே பறவைகள் சிலதை பட்சித்து போடுகிறது. யாருங்க இந்த பறவை? அவரே சொல்றார். 12ஆம் வசனத்தில் சொல்றார். கீழே வாங்க. 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், those by the wayside are the ones who hear. வழியருகே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். then the devil, இன்னொரு முறை சொல்றேன், devil, அந்த பிசாசு வந்து, பாருங்களேன், நீங்க வார்த்தை கேட்க வந்தீங்க, பிசாசு வந்து என்ன செஞ்சானா, அந்த உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காத படிக்கும், ரட்சிக்கப்படாத படிக்கும் அவன் அந்த வார்த்தையை எடுத்து விட்டானாம். ஏங்க விளைச்சல் இல்லை, ஏங்க வெற்றி இல்லை? விதைக்கிறோங்க, வார்த்தை வருதுங்க, விழுதுங்க. ஆனா இங்க இருந்து புறப்பட்டு அந்த கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றார். அவ்வளவுதான். இங்க கேட்ட மொத்த செய்தி அந்த ஒரு ஃபோன் கால் அவுட் ஆயிடுங்க. உங்களை விட அவன் அறிவுள்ளவனா சாத்தான் செயல்படுகிறான். உங்க இருதயத்தை நீங்கள் அதுக்கு கொடுக்கவே கூடாது. எத்தனை சலசலப்புகளை காண்பித்தாலும் நீங்க சொல்ல, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் செய்து முடிப்பார். பறவை ஒன்று பறந்துட்டே இருக்கு. எதற்கு தெரியுமா? வழி அருகே விழும் விதைகளை, இதயத்தில் இந்த விளைகளை பட்சித்து போடுவதற்காக தந்திரமாய் பறக்கின்ற சில பறவைகள். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, நீங்க அதை அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போறீங்க, ஒரு கோபமான பேச்சு, மொத்த பிரசங்கம் காலிங்க. சாப்பிட உட்கார்றீங்க, புள்ள ஒரு வார்த்தையை சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. ஆமென். கள்ளப்பேயின் தந்திரங்கள் பட்சித்து போடுகிற உங்கள் இதயத்தில் விதைத்த எந்த வார்த்தையுமே இல்லாதபடிக்கு இல்லாமல் ஆக்கி அடுத்த சண்டைக்குள்ள உங்களை காஞ்சு போய் வர வைக்கிறான். நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? செவ்வாய்க்கிழமை கேட்ட வார்த்தையை வெற்றி காணும் வரை இதயத்தை விட்டு போக கூடாது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? உங்களை சாத்தான் அப்செட் பண்ணி, உங்களை மேடு பண்ணி, உங்களை ஆங்கிரி பண்ணி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வார்த்தையை அவன் திருடி எடுத்து விடுகிறான். நீங்களும் நானும் அதை குறித்து கவனம் உள்ளவளாய் இருந்து, ஆமென். பக்கத்து இந்த முறை சாத்தான் வந்து திருடனா பட்சிக்க நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். ஸோ முதலாவது பாயிண்ட், சாத்தானிய தாக்குதல்கள். அவன் தந்திரசாலி, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான். திருடன் சொல்லிட்டெல்லாம் வரமாட்டான், குனிஞ்சு ஒளிஞ்சு தான் வருவான். அவன் கள்ளப்பேயின் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தந்திரங்களுக்கு நீங்கள் விழாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை உள்ளத்தில் விழுந்த வார்த்தைகளை காத்துக்கொண்டு ஜெயிப்பீர்கள் என்று நம்புறவங்க இருந்து ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்களேன், அடுத்த மாசம் இந்த நாள் வரும்போது இந்த வார்த்தையின் பலன்களை இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரிப்பேன். அங்க போய் அந்த கேட் நிற்கும் போது வந்து உங்க ஃப்ரெண்டு சர்ச்சிலே இருக்கலாம், யாருக்கு தெரியும், பேய்ங்க உள்ள கூட இருக்குமோ. அங்க வந்து இத்திலிருந்து உன்கிட்ட பேச மாட்டேன், நீ சொன்ன சந்தோஷமா போ, நீ பேசினா பேசுறியோ, எனக்கு வார்த்தை தான் முக்கியம். அலோவ் பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க. ஒரு அல்லே சொல்ல. ரெண்டாவது 6ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார். நம்பர் 2, some of these seeds fell on the rock. சில வார்த்தைகள் பாறையின் மேல் விழுந்தது, அது சடசடன்னு வளர்ந்துடுச்சு. ஆனால் அதற்கு என்ன இல்லை, ஈரம் இல்லாததனால் அது காய்ந்து போயிட்டு. என்ன சொல்றார் ஆண்டவர்? 13ஆம் வசனத்தில் அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில், the ones on the rock are those who when they hear receive the word with joy. ஆமையினோடும் அல்லேலூயாவோடும் சந்தோஷத்தோடும் வார்த்தை பெற்றுக் கொண்டுட்டு, அந்த வார்த்தைக்கு என்ன இல்லை, வேர் இல்லையா, it has no root. அதற்கு வேர் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கொஞ்ச நாள் தான் நிக்குது, அதுக்கப்புறம் சோதனை வரும்போது அந்த செடி இல்லாமல் போய் விடுகிறது. உங்களை தான் சொல்றார். அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, வார்த்தை கேட்குறீங்க, 20 வருஷமா கேட்குறீங்க, ஆனால் அதுக்கு என்ன இல்லை, வேர் இல்லை. என்ன நல்லா பாருங்க, வேர் ஏன் தெரியுமா ஆழமா போகுது? வேர் ஆழமா போறதுக்கு காரணமே தண்ணி தேடி போகுது.
இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈரம் தேவைன்னு போகுது. ஈரம் இல்லாத போது அது என்ன செய்யுங்க, சோதனை வரும்போது, வெயில் வரும்போது அது காய்ந்து போய் விடுகிறது. இன்னைக்கு நான் இப்படி 2வது புள்ளி இப்படி சொல்ல விரும்புறேங்க. பரிசுத்த ஆவியானவருடைய குறைவு உங்க வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எதுவுமே நம்புறீங்க? ஆவியானவர் எங்க கூட இருக்கிறார். தண்ணீரை பரிசுத்தாவியோடு கூட வேதம் ஒப்பிட்டு காட்டுகிறது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர். ஒரு அம்மா அது கேட்குற மாதிரி இருக்கு, அது யாருங்க அப்படின்னு கை கீழே போட்டுருங்க. அவரை தெரியாம நீங்கள் வாழவே, இங்க பெற்றுக்கொண்ட இந்த வசனம் உங்களுக்கு பலன்களை கொண்டு வரணும்னா உங்க வசனத்தோடு கூட இங்க இருதயம் யாரோடு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர், பக்தர்களின் துணையாளர். அவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறது, அதுக்கப்புறம் அது காய்ந்து போய் விடுகிறது. காரணம் தண்ணீர் இல்லை, ஈரம் இல்லை. ஆமேன். பக்கத்துல தைரியமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார். நீங்க எப்படியோ தெரியாது, எனக்கு சின்ன வயசுல பரிசுத்த ஆவினா பயம், அவ்வளோ பயம். ஏன் அப்படின்னு சொல்றேன், எங்க சர்ச்சில் எங்க அப்பா காத்திருப்பு கூட்டம் நடத்துவார். சனிக்கிழமை ராத்திரி நடக்கும். ஏமா அந்த கூட்டத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஆவி நமக்கு வேணவே அன்னைக்கே விட்டதான். ஆனால் காலங்களில் கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கிறார். பக்கத்தில் ஏன் குதிக்கிற? நீ குதிக்கிறதும் குதிக்காம இருக்கிறதும் ஆவியானவர் உன்னுடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறார். ஸோ அந்த குதிக்கிறத பயம்லாம் போயிட்டு இப்போ ஆவியானவரோடு நடக்க தொடங்கும் போது வேதத்தின் ஆழங்கள் அவர் எனக்கு காண்பிக்கிறார், சத்திய வசனங்கள் எனக்கு புரிய வைக்கிறார், சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். இப்படி சொல்லட்டுமா, நான் நடனம் ஆடணும் என்பது நான் தான் சூஸ் பண்றேன். வேணும்னா ஆடுவேன், வேண்டானா ஆட மாட்டேன். அது ஆவி வந்து நான் ஆடுறதில்ல, ஆவியானவர் என் கண்ட்ரோல்ல தான். ஆவியானவருடைய உற்சாகம் வரும்போது நான் வேணும்னா ஆடலாம், இல்லை நான் இன்னைக்கு ஆடலாம் ஆண்டவரே, ஆனால் நான் ஆவியில நிறைஞ்சுதான் இருக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பயமுறுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை சின்ன வயதில் கண்டதுனால அதை குறித்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் எனக்குள்ளேயே இருந்தது. இன்னைக்கு சொல்றாங்க, ஆவியானவர் ரொம்ப மெல்லிய சுபாவம் உள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர், உன் கூட இருப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னை தாங்குவார், உன்னை தேற்றுவார், உன்னை கைவிட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே 2 கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆவியானவரே உங்க பிரசன்னம் என் கூட இருப்பதாக. நல்ல கை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கையை நீங்க தானே தட்டுறீங்க, என்ன உணர்வுல தட்டுறீங்க? ஆவியானவர் என் கூட இருப்பார், என்னை நடத்துவார், என்னுடைய துதிக்கு அவர் பாத்திரர், இயேசு பெரியவர், பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ கேட்குறீங்க, ஆவியானவர் என்னை வழி நடத்தணும், உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. தேவ புத்திரர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவர்கள், நீங்க ஆவியானவரால் நடத்தப்படும். ஏன் என் வாழ்க்கையில் விளைச்சல்கள் இல்லை? வார்த்தையை கேட்கிறீங்க, ஆனா என்ன இல்லை? ஈரம் இல்லை. ஈரம் என்பது பரிசுத்தாவியை காட்டுகிறது. நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். May the Holy Spirit direct you, lead you, guide you. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க அதை அனுமதிக்கணும். வீட்டில் போய் முதல் ஜெபம், ஆவியானவரே நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யும், நீங்க என்ன ரூல் பண்ணுங்க, நீங்க என்ன ரெயின் பண்ணுங்க. அவர் பிரசன்னத்தில் நடக்க வெட்கப்படாதீங்க. எனக்கு இன்னும் ஆவியின் பிரசன்னம் வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போற நீங்க ஆமீன் சொல்ல. ஆவியானவரே அனுதினமும் நீங்க எனக்கு தேவை. இல்ல வார வாரம் இல்ல, எனக்கு ஒவ்வொரு மணித்துளியிலும் வேணும், எப்பவுமே வேணும், எங்க திரும்பினாலும் நீ வேணும். கடினமான உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், கேடுகட்ட விஷயங்களில் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நடுவில் எழுந்து கர்த்தருக்காக தூய்மையான ஒரு பயணத்தை நடத்த வேண்டுமானால் உங்களுக்கும் எனும் வார்த்தை தேவை. அந்த வார்த்தையோடு கூட நமக்கு தேவை ஈரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்கிறங்க. பக்தர்களின் துணையாளராய் உன் கூட இருந்து உன் நடைகளை உறுதிப்படுத்தி உன்னை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து நீ காண வேண்டிய விளைச்சல்களை காண. 3 பேரை தட்டி சொல்லுங்க, ஆவியானவர் என் கூட இருக்கிறார், அவர் பிரசன்னம் எனக்கு வேணும், அவர் வல்லமை எனக்கு வேணும், அவருடைய வழிகாட்டுதல் எனக்கு வேணும், அவருடைய மகிமை எனக்கு வேணும், அவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும். நீங்க சொல்ற ஆமீன்லே தெரியுது எவ்வளவு ஈரம் இருக்கு. ஈரம் இல்லாத ஒரு ஆமீன். You have to have moisture.
ஒரே சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கை அவருடைய பிரசன்னத்தை வரவேற்க வேண்டும். வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட் இன் யுவர் லைஃப். ஆமென். அவர் உன்னை வந்து இடித்து தள்ளி எல்லாம் அப்படி ஏற்றி கீழெல்லாம் கவுக்க மாட்டார். நீ கூப்பிட்டா வருவார், நீ கேட்டால் வழி நடத்துவார். நீ கேட்கலன்னா அவர் உன்னை எதுவும் சொல்ல போகிறது. கேளுங்க அவர்கிட்ட. இன்னொரு முறை கையை உயர்த்தி, ஆவியானவரே எவ்வளோ பிரசங்கம் கேட்குறேன்ப்பா, ஆனால் விளைச்சல் காண முடியலையே. இன்னைக்கு கேட்குறேன், ஆவியானவரே நீர் என்னை வழி நடத்தும். உங்கள் வல்லமை, கிருபை, அபிஷேகம், ஆற்றல் எனக்கு தேவை. அல்லேலூயா. வாழ்க்கையில் பொண்ணை கேட்கறதுக்கு முன்னாடி ஆவியானவரை கேளு, தப்பே ஆகாது. பொண்ணை கேட்டுட்டு அப்புறம் ஆவியானவரை கேட்காது. ஆவியானவரே நீர் வாரும் என்று கேட்டுவிட்டு அப்புறம் பொண்ணை பாரு, சரியா அமையும். அமேனே தொலைஞ்ச மாதிரி இருக்கு. Before you ask anything, ask him the Holy Spirit and he will guide you, he will lead you. எத்தனை பேர் அவருடைய சுகமாக்கும் வல்லமை வரவேற்கிறீங்க? எவ்வளோ கேட்கிறீங்க. ஏன் என் நிலத்தில் விளைவுகள் இல்லை? ஆவியானவருடைய நினைவு, ஈரம், பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த நாட்களை நீங்கள் கேட்கணுங்க. வெளியே போறீங்க பாருங்க, நடந்துட்டு போகும்போது சொல்லுங்க, ஆவியானவரே நீங்கள் எனக்கு வேணும். வசனம்லாம் இருக்கு, ஆனால் நீங்கள் வந்தால் தான் அதன் ஆழங்களை நான் காண முடியும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பார்ப்போம். மூணாவது, சுயநலமான உங்கள் திட்டங்கள் நிமித்தம் நீங்கள் நிறைய பேர் முள்ளுகளுக்கு நடுவே விழுந்த விதைகள். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். And some fell among thorns. சில விதைகள் முற்களுக்கு நடுவே விழுந்தது. And the thorns sprang up with it and choked it. முள்ளுகள் அதற்கு நடுவில் வளர்ந்து. இயேசு எவ்வளோ ஆழமாக பேசுகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெரியும், இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன் நான். அந்த முள்ளுகள் வளர்ந்து அதை நெருக்கி அதை கொன்று விட்டது. அதனால விளைச்சல் இல்லை, வாழ்க்கை தோல்வியை கண்டது. இயேசுவே அதற்கு பதில் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், verse 14ல பதில் சொல்றாரு. And that which fell among thorns, முள்ளுக்கு நடுவே விழுந்த அந்த விதை, which when they have heard, அவர்கள் கேட்டார்கள் செய்தியை, வார்த்தை கேட்டார்கள், போனார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் சொல்றேன் இங்கிலீஷ்ல. and are choked with cares. number 1 cares, number 2 riches, number 3 pleasures of life and bring no fruit to maturity. ஸோ 3-4 விஷயத்தை அவர் சொல்றாரு. நீங்க ஏன் இன்னும் தோல்வியில் இருக்கிறீர்கள்? ஏன் வாழ்க்கை வருத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் நான் நினைச்ச தூரங்கள் செல்ல முடியவில்லை? ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப சுயநலமா இருக்கீங்கன்றார். எப்பவுமே உன்னை பத்தி தான் நீ நினைக்கிற. வாழ்க்கை எல்லாமே உன்னை பத்தி மட்டும் இல்லை, உன்னை தாண்டின பல விஷயங்களும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆமீன்ல ஒன்றும் இல்லை. Some of you defeated because you think life is all about you. நான், என் பிரச்சனை, என் மனைவி, என் புள்ள, என் நாய், இவ்வளோதான் வாழ்க்கை. எப்பவுமே நான் வாழுகிற அந்த வாழ்க்கை நீங்க தாண்டணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அதிலும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை. பக்கத்துல எல்லாமே உன்னை சார்ந்ததே அல்ல. அப்படி சிலருடைய உலகமே அவங்களே சுத்தி தான். எப்பவுமே விடுங்க, எல்லாம் சரியாவுங்க. அழைச்சவர் கைவிடுவாரா? இம்மட்டும் நடத்தினவர் ஏன் உன்னை கைவிடுவார்? ஒரு நிலையில சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் தோல்வியை காண்பதற்கு காரணமே எப்பொழுதுமே அவர்கள் தங்களை மட்டும்தான் பார்க்கிறார்கள். நீங்க உங்க கண்ணை உங்க மேல இந்த எடுத்து உங்களை சுட்டி பாருங்கள். ஆமென். அவர் சொல்றார், கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், கேர்ஸ், கவலைகள். ஆமென். கேர்ஸ், ஆங்ஸைட்டிஸ், நிறைய உங்களை சுத்தின ஆக்டிவிட்டி, எல்லா ஷெட்யூலும் உங்களை பத்தி தான். எப்பவுமே டிஸ்ட்ராக்டட் தான். உங்களுக்கு தேவ சிந்தையே இல்லை அப்படின்னு சொல்லட்டுமா? ஜெபிப்பதில்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. இருக்கீங்களா? எப்பவுமே தன்னை பத்தியே தான் நினைக்கிறது. 3 பேரை தட்டி சொல்ல, எதை பத்தியும் கவலையே படாத, எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல வை, அவர் ஒன்னு ஆதரிப்பார்னு நம்புறவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இயேசு சொல்லார், கவலைகள் ஒன்று நெருக்குங்க. கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே பர்சனல் அஜெண்டா. ஆமீன்.
இப்படி சொல்லட்டுமா, உங்களுடைய சில கவலைகள், உங்களையே குறித்த சில பாரங்கள் உங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு தள்ளி தேவ சித்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஒன்றுமில்லாத விசுவாசியா மாத்துகிறதுங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? இது இருக்கோ இது இல்லையோ, கர்த்தர் இருக்கிறாருங்க. அந்த மனப்பாங்கில் நீங்க வரும்போது உங்களுக்குள் விதைக்கப்பட்ட விதைகளுடைய அசைவுகளே ஒரு வித்தியாசமா இருக்கும். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. நம்பர் 1 அவர் சொல்லார், கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய பாரங்கள். பக்கத்தில் இன்னிலிருந்து நான் எப்பவுமே என்னை பத்தியே நினைக்க மாட்டேன் அப்படி ஒரு ஆமீன் சொல்லுவோம். ரிச்சஸ் அப்படின்றார், ஐஸ்வர்யங்கள். தமிழ் என்ன எழுதிருக்கு? ஐஸ்வர்யங்கள். பணம் நமக்கு வேணுங்க, இருக்கீங்களா? ஆனா என்னுடைய ஏக்கமெல்லாம் பணம் 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 இருக்காதுங்க. என் ஏக்கமெல்லாம் கர்த்தர் 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 கர்த்தர். ஏசு அதை சொல்றார், நீ அது மேல இருக்காது என்றார். இருந்தா அது உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வராது. கடவுள் உங்களுக்கு செல்வத்தை தருவாராக, வீட்டை தருவாராக, பங்களா தருவாராக, காரை தருவாராக. எப்பவுமே நான் சொல்ற வார்த்தை, 1000 கோடி செல்வம் வந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு கர்த்தரை பாரு. இந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை போயிடுமா, போயிடும், நினைச்சிட்டே போயிடும். போறது போகும், வர்றது வரும். சந்தோஷமா கர்த்தருடைய வீட்டில் வந்து, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். இப்படி சொல்லட்டுமாங்க, நீங்க கஷ்டப்பட்டு தேடுகிற பல விஷயமும் நீங்க கர்த்தரை தேடினா அந்த தேடுற விஷயம் தானா உங்ககிட்ட வந்துடும். ஏன்னா என் பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு. பக்கத்துல ஆண்டவரை மேல வை, மற்ற எல்லாத்தையும். நிறைய பேர் உங்களையே தான் மேல வைக்கிறீங்க. ஆண்டவரை மேல வைங்க, உங்களை கீழே வைங்க. உங்க செல்வத்தை அதை விட கீழே வைங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. வார்த்தை வெற்றியை கொண்டு வரும், செல்வ திரட்சியை தருவாரு. நீங்க கட்டுவீங்க, முடி எல்லாம் செய்வீங்க, எதுவுமே அசையாது. ஏன்னா வார்த்தையினுடைய பலன்கள் 100 தனையாய். பக்கத்துல ஏன் இப்படி கவலையா இருக்க? இருக்கிறது 1 மணி நேரம், அது சந்தோஷமா கையை தட்டி பாடி ஆராதிக்க தானே வந்தோம். நான் சொல்ல இயேசு கேர்ஸ், 2 ரிச்சஸ். ஆமென். பக்கத்துல பணம் பணம் பணம்னு இருக்காத. குறைவுலும் சரி நிறைவுலும் சரி, கொஞ்சம் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்பயும் பணம் பணம்னு இருக்காதீங்க. நிறைய இருக்கும் போதும் பணம் பணம்னு இருக்காதீங்க. அதை கால் கீழே வைங்க, கர்த்தர் நிறைய தருவார். பாசத்தோடு என் மக்களுக்கு கடவுள் குறைய வைக்கணும்னு நான் ஜெபம் பண்றது இல்லைங்க. ஆனா அதை எங்க வைங்க? கீழே வைங்க. பக்கத்தில் உன்னை நீ 2வது கீழே வை, கடவுளுக்கு மேல. என்னை பத்தி தெரியுமா உனக்கு? என்ன என்ன இருக்கு உன்கிட்ட? பக்கத்தில் இருதயம் தப்பான இடத்துல இருக்கு. சிலர் இருதயம் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ அது வர வழியே எங்கெங்கயோ போயிடுச்சு. சொல்ற இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அண்ட் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றார், வாழ்க்கையினுடைய இன்பங்கள். ஹல்லேலூயா. பேசிட்டு இருக்கேன், ஒரு 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 நல்ல செய்தியை பேசிட்டு இருக்கேன். இங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க, கண்ணு பாஸ்டர் மேல இருக்கு, ஆமென்னு சொல்றீங்க. கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ரிச்சஸ், பிளஷர்ஸ் ஆஃப் ஹார்ட். சிலருடைய இருதயம் எங்க இருக்குன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வாங்களேன். நான் சொல்றேன், இன்னிலிருந்து கேட்கிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குள்ள வேரூண்டி வளருவதாக. ஹல்லேலூயா. பக்க சொல்ல, இன்னைக்கு இந்த செய்திக்கு பின்னாடி நானும் என் குடும்பமும் எழுந்து கர்த்தருக்காக வாழ்வோம். சொல்றார், பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரக்கூடிய சில 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 ஜுஜிப்பி இன்பங்களுக்காக கர்த்தரை நான் விடவே கூடாதுங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம்? எங்க போயிட்டாங்க பாதி பேர் நியூ லைஃப் சர்ச்சில்? நான் ஜெபிக்கிறேன், வருங்காலங்க செவ்வாய்க்கிழமையான பிரிட்ஜில் இருந்து ராமர்த்தனம் வரைக்கும் மக்கள் திரண்டு நிற்பார்களாக. ரோட்ல கேட்பாங்களா, என்ன இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? வார்த்தை நிலம், நல்ல நிலம், வார்த்தை கேட்க ஆயத்தமா வந்திருக்கு. எங்களை ஆண்டவர் சொல்றார், ஏன் அந்த முள்ளுகளுக்கு நடுவே விதைகள் அது கனி கொடுக்காமல் போய்விட்டது? ஏன் அது ப்ரொடியூஸ் பண்ணவில்லை? ஏன் அது பலன்களை கொண்டு வரவில்லை? கேர்ஸ், ரிச்சஸ் அண்ட் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் and they bring no fruit to maturity. முதிர்ச்சியாய் விசுவாசிகள் வளருவதே இல்லை. தோல்வியுள்ள விசுவாசிகள்
ஏன் அப்படி வாழ்கிறீர்கள்? காரணம், வார்த்தை வருது, அது நல்ல நிலத்தில் விழாமல். கவலை, பாரம். ஒரு அறையில சொல்ல மாட்டீங்க, தெரியும், ஆமீன் வராதுன்னு தெரியும். So he says pleasures, lust of pleasures, sensuality. மாம்சம் அழுக்கானது, அதன் தேடுதல்கள் எதுவுமே மாம்சத்தின் செய்கைகள் மரணத்தில் கொண்டு முடித்துவிடும். ஆவியின் கனியோ நித்திய ஜீவனை கொண்டு இருக்கீங்க நினைக்கிறேன். பக்கேஷன் அது எனக்கு தேவையான தேவையில்லை சொல் இருங்க, சொல்லுங்க. அது எனக்கு தேவை, ஆனால் எனக்கு தேவையில்லை. அதுனா எது? அதுதான், இதுதான் அது. Just leave it. Be happy. எல்லாம் உனக்கு கிடைக்கணுன்ற அவசியம். சந்தோஷமா இருங்க. நான் சொல்றேங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, பறவைகள், செட்டானிக் அட்டாக்ஸ், அது தந்திரமான அவனுடைய செயல்களால் உன்னுடைய விதைகளை அவன் திருடி விடுகிறான். 2, ஈரமில்லாத, ஈரத்தின் குறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாத விசுவாசிகளால் நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது. 3வது, செல்ஃபிஷ் அஜெண்டாஸ், எப்பவுமே உங்களையே நினைத்து நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை தாண்டின சிந்தனை உள்ளவர்களாய் நீங்கள் வளர வேண்டும். எல்லாமே நீங்க இல்லைங்க, தேவராஜ்யம் எவ்வளவு விலையேற பெற்றது. ஃபைனலி ஆண்டவர் சொன்னதை சொல்லி முடிக்க போகிறேன். There is one soil that received the seed. It is good soil. நல்ல நிலம். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். And the other fell on good ground and sprang up and bare fruit an 100-fold. நல்ல நிலத்தில் விழுந்துச்சான். இப்போ இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3ஐயும் தாண்டி 4வது வந்த போது உங்கள் நிறைய பேருடைய இருதயம் இப்போ நல்ல நிலம் ஆயிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஓகே. அதுக்குள் விழுந்த விதைகள் வளர்ந்து 100 பலன்களை தந்தது என்று சொல்லிவிட்டு இயேசு சொன்னார், காதுள்ளவர்கள் கேட்கணும். செய்திகளை நல்லா கேட்கணும். நிறைய நாள் மீட்டிங் முடிஞ்ச முன்னாடிலாம் அப்படி இப்படி கேட்டு பார்ப்பேன், எந்த தூரம் இந்த வார்த்தை அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு. சொல்கிறேங்க, 90% மக்களுக்கு அந்த வார்த்தையின் ஆழங்கள் போய் சேரவே இல்லை என்பதை கண்டு நான் வருத்தம் அடைஞ்சிருக்கிறேன். அதனால் நியூ லைஃப் சர்ச் இன்னைக்கு நான் செய்தி இன்னைக்கு நான் இப்படி சொல்லுற நாள் வரட்டுங்க, என் சர்ச்சில் பேசினா 90% மக்கள் முழு செய்தியும் ஆழமாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். You have to receive it. வார்த்தை தானே நம்ம. இயேசு அதுக்கு என்ன சொன்னார்? 15வது வசனம் அவரே பதில் சொல்கிறார். But they're on the ground, good ground are they which in an honest and good heart. But that on a good ground are they which in an honest and good heart, having heard the word, keep it and bring forth with patience. என்ன இப்படி பாருங்களேன், நல்ல நிலம் எது சொல்றார்னா, வார்த்தையை கேட்டாங்களாம், கேட்டோடனே நல்ல இருதயத்தோடு அந்த வார்த்தையை பாதுகாத்து பொறுமையோடு, என்னவோடு அப்படி எழுதியிருக்காங்க. பொறுமை. நம்ம ஆளுக்கு வரணும், உடனே நண்டணும். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், நீங்க சொன்னா போதும் பாஸ்டர், உடனே அதுக்கு இருக்குங்க. 24 மணி நேரம் நடக்கும், 3 நாள் நடக்கும், 3 வருஷத்து நடக்கும், தூங்கி எழும்பும் போது நடக்கும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இங்க இயேசு சொல்றார், சில விதைகள் அதனுடைய பலன்களை கொண்டு வருவதற்கு என்ன ஆகுங்க? பொறுமை ஆகுங்க. அந்த பொறுமையோடு நீங்க காத்திருக்கணும். யாத்திரையாமத்தில் வசனத்தை வாசித்து சபையை நம்ம லாஸ்ட்ல அப்படி நடத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக வார்த்தை வசனத்தில் விதைக்கப்பட்டு அதை காத்துக்கொண்டு வளர்ந்துட்டே நீங்க இருக்கணும். இன்ஸ்டன்ட் எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் பொறுமையோடு அதன் காலத்தில் தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இப்போ என்ன பாருங்க, முடிச்சிட்டேன். நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார். நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நீங்க அந்த வார்த்தை கேட்டேன் இப்படி வச்சுக்கலாமா? அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள் நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வீர்கள் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நீங்க அந்த வார்த்தை என்ன செய்தீங்க? பெற்றுக்கொண்டுட்டு இயேசு சொன்னதெல்லாம் இப்போ கொண்டு வரேன். சிலது எங்கே விழுந்துச்சு? அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு, இவங்கக்கிட்ட பேசி, அவங்க புறணியை பேசி, இங்கே போய் அவங்கள புறங்கூறி, ரோட்டில் போகும்போதே 7 பேர்கிட்ட ஈன்னு போய் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும். அங்கே வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளாடி அந்த வார்த்தை என்ன ஆச்சு பாச்சுங்க? பறவை திருடிடுறாங்க. டிப்ரெஷன் தான், முடிவு நல்லா இருக்காது. தயவு செய்து சொல்கிறேங்க, இல்லைங்க அப்படி வாழாதீங்க. கேர்ஸ். அதுக்கப்புறம் சொல்றாரு ரிச்சஸ்.
வேலைக்கு போகணுமா, எப்படி இன்னைக்கு இது எப்படி கட்டுவேன், வாடகை எப்படி கட்டுவேன், உன்னையும் பிள்ளைகளும் கர்த்தர் நடத்தல. அடுத்த நேரம் சாப்பாடு இருக்குமான்னு நினைச்ச குடும்பத்தில் இன்னைக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்துட்டாரு, எவ்வளவு அழகா உன்னை நடத்தியிருக்காரு. கொஞ்சம் திரும்பி பார்த்து நன்றி சொல்லி எழுந்து வலது காலவை. இப்படி முடிச்சிடறேன். ஆண்டவர் சொன்ன அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள் நீங்கள் நலமாயிருப்பீர்கள். நீங்க அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு அவர் சொல்றாரு, ஐ வில் டேக் தட் வேர்ட் டு மை ஹார்ட், ஐ வில் கீப் இட். அதை யாரும் பிசாசோ பறவைகளோ நெருக்கங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ இன்பங்களோ எதுவுமே எனக்கு தந்த அந்த வார்த்தையை திருட விடாம ஞானத்தோடு அறிவாற்றலோடு கர்த்தர் பாஸ்டர் மூலியமா பேசினார்ல, நானே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நிறைவேற்றுவீங்களா? அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது நீங்க வேற பரிமாணம். அடுத்த 12 மாசம் உங்க வேலை, உங்க செயல்கள், உங்க ஜெபம், உங்க ஃபோக்கஸ், உங்க கண்ணோட்டம் சிதறாம தேவையில்லாதெல்லாம் தலையிடாம உற்சாகமா சந்தோஷமா உங்க வியாபாரத்துல தொழில வேலையில பொறுமையோடு அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே நான் செய்யறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க நான் செய்யறேன், நீங்க சொன்னீங்க நான் செயல்படுகிறேன். இருக்கீங்களா? பக்கத்து இருதயம் இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு. தேவ சித்தம் செய்ய நானா ஏங்குகிறேன் ராமேன் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே தேவன் மேல தாகமா இருக்கீங்க, எதுவுமே கர்த்தருக்காய் காத்திருக்கீங்க, அவரோடு பொறுமையா நடந்துட்டே இருங்க. கொஞ்சம் தூரத்தில் உங்க அறுவடை பயங்கரமா இருக்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க இதயத்தின் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரை சேவை செஞ்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா. உடைஞ்சு வருவீங்க, கர்த்தர் உங்க இதயத்தை கட்டுவாரு. கல்லு மாதிரி வருவீங்க, கர்த்தர் ஆராதனையில உங்க இதயத்தை மெல்லுசா மாற்றுவாரு. முள்ளான இருதயமா வருவீங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்தை சதையாக மாற்றுவார். மன்னிக்கிற தெய்வம் உங்க பாவத்தெல்லாம் சுத்திகரித்து உங்க ஸ்லேட்ல ஒரு பாவம் இல்லாம கால்வரி கழுவி உங்களை வழிநடத்தும். இன்னிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் செய்யுங்கள். ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித் காட். கர்த்தரை கொண்டு ஒரு புதிய ஆரம்பம். அவர் சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து கர்த்தருக்காக நெல்லுங்கள். அவர் உங்களை நடத்துகிற விதங்களே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பேர் இருதயத்தை கர்த்தருடைய விஷயங்களுக்கு இன்னிலிருந்து திறப்பீங்க அப்படின்னு? டோன்ட் அலோவ் தட் cares, riches and pleasures to choke your heart. Hallelujah. என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லும்போது கூட உற்சாகமா சொல்ல, கவலைகள்லாம் நம்ம தூக்கி எறியணுங்க. நம்ம நல்லா வாழணும். வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்தது, பொறுமையோடு அது பல பலன்களை கொண்டு வர தொடங்கியது போல we must have a right heart to serve God. கர்த்தரை நிஜமான இதயத்தோடு கூட சேவித்து கர்த்தருக்கா வாழுங்க. நான் நம்புறேன் மே மாதம் 1ஆம் தேதி நம்ம இங்கே கூடும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையின் திருப்பங்கள் சாதாரணமாக இருப்பதாக. மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித் காட். அவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் சொல்வது என் வார்த்தைகள் எதுவுமே இல்லை, இதில் நான் எதையும் சேர்க்கல, சும்மா உங்கள் புரிதலுக்கு சிலதை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சொன்னது யாருங்க? கர்த்தராகிய ஒரு எவ்வளோ ஆழமுள்ள நம்மை சிருஷ்டித்த தெய்வத்திற்கு வார்த்தையின் பலன்களை கொண்டு வரும் நிறைவுகளை புரிஞ்சு கொண்டவர் தானே பேசினார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ the 4 points are very important. One is satanic attacks. சாத்தானிய தொந்தரவுகளை தாண்டி நீங்கள் வாழணும். 2, ஈரத்தில் பரிசுத்தாவியானுடைய வரவேற்று அவருடைய நடத்துதலின் கீழே வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் சிதற மாட்டீர்கள், உடைய மாட்டீர்கள், நீங்கள் எப்பொழுதுமே வெற்றியாக இருப்பீர்கள். 3வது, சுயநலமாக இருக்காதீங்க, எப்பவுமே உங்களையே நினைக்காதீங்க, உங்களை தாண்டி கர்த்தரை நினைத்து எழுந்து சேவையில் நிலைச்சிருங்க. 4வது, நல்ல நிலங்களில் விழுந்த விதைகளை காத்துக்கொண்டு பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டு வேரூன்றி வளர்ந்து முதிர்ச்சி உள்ளவர்களா. Shall we stand in the presence of God? இந்த நேரம் நான் கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கும் போது எல்லாருடைய இதயங்களையும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் திறக்க வேண்டும். Open your hearts before God. Create in me a clean heart, O God. Thank you, Jesus.
Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. கரங்களை உயர்த்துங்க. அந்த பாட்டு என்ன சொல்லுது கீழே அடுத்து முதலடி கொடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் புலவர்கள். என் இதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, அது என்றைக்குமே உண்மையுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் சிந்தை எப்படியோ உங்கள் இருதயம் எப்படியோ என் இருதயம் அப்படியே இருக்கணும். அந்த ஏக்கம் உள்ளவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆனால் இந்த பாடலை நான் திரும்ப திரும்ப பாடும்போது உங்கள் ஜெபம் ஒன்று தான் இருக்கணும். என் இருதயம் உம்மை போல மாறிடணும். நல்ல நிலமாய் என் இருதயத்தை மாற்றுங்க. விதைக்கிறவன் ஒருவன், விதைகள் நல்ல விதைகள், ஆனால் விழுகிற நிலம் உமக்கு உகந்த நிலமா இருந்துச்சுன்னா பணம் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இன்னொரு பரிமாணத்தில் உயர்ந்து நிற்கும். வாழ்க்கை நல்லா ஆயிரும், பிள்ளைங்க நல்லா ஆயிருவாங்க, சந்ததி நல்லா ஆயிருவாங்க, வியாபாரம் நல்லா ஆயிரும், நடைகள் நல்லா ஆயிரும். ஏன் எல்லா வழிகளும் வெற்றியா மாறத் தொடங்கும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் இயேசு சொல்றார், என் விதைகள் விழ வேண்டிய இடம் நல்ல நிலமா இருக்கணும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை மாற்றுங்கப்பா. கள்ளம் கபடுகள் எவ்வளோ விஷயம் என் இதயத்தில் இருக்கும். எரேமியா சொல்றார், எல்லாத்தையும் வாட்டிலும் கபடு உள்ளது மனுஷ இருதயம். அப்பா நீங்க மாத்துங்க. உங்களை தான் எனக்கு வேணும். ஒரு மனுஷனை தேடி வரல, எந்த விஷயத்துக்காக நான் வரல. உங்க அன்புக்காக வந்தேன், உங்க வார்த்தைக்காக வந்தேன். நானும் என் குடும்பம் இன்னொரு பரிமாணம் உயரணும். என் வெற்றிக்காக வந்தேன். I have been defeated. எல்லாரும் முன்னாடியும் கை தட்டுறேன், பாடுறேன். ஆனா ஒரு தோல்வி மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையா நான் வாழ்ந்துடணும். Make my spiritual life a victorious life. நான் நம்புறேன், இந்த ஒரு ஜெபத்திற்கு பின்னாடி நிறைய சரீரங்களை கர்த்தர் சுகமாக்குவார். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகள் லீபனோன் கேதுருக்களை போல கர்த்தர். You need a true heart. யார வேணா நான் ஏமாத்தலாங்க, என் கர்த்தரை நான் ஏமாத்தவே முடியாது. அவர் மேல சொல்றார், இந்த நிலம் உமக்கேற்ற நிலமாய் இருந்தால் அங்கே விழுகிற விதைகள் உங்கள் இருதயம் அது புத்து குலுங்கி அது வர வர முதிர்ச்சி அடைந்து கனி கொடுக்க தொடங்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறவர் இயேசு ஒருவருங்க. உன் ஸ்லேட்டை நீ கிளீன் பண்றாருங்க. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ அவருடைய ரத்த ஊற்றுக்கு கீழே தான் நிக்கிற. உன்னை அவர் கலங்கிட்டே தான் இருக்கிறாரு. இருதயத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? 2 கரங்களை உயர்த்தி அந்த பாடலை பாடும்போது I want everyone listening to my voice, open up your hearts. என் இதயத்தை திறக்கிற ஆண்டவரே, நல்ல இருதயமா மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தோண செய்யுங்க. அந்த நிலத்தில் விழுகிற விதைகள் அது வளர்ந்து கனி கொடுக்க தொடங்கட்டும். அடுத்த மாசம் 1ஆம் தேதி நான் ஜெபத்துக்கு வரும்போது என் வாழ்க்கை, என் சந்ததிகள், என் செல்வம், என் வியாபாரம் இன்னொரு ப்ரொடியூஸ்ல இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். கரங்களை மேல உயர்த்தி Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Mold me and shape me, this is what I pray.
Change my heart, oh God. கரமை உயர்த்தி make it ever true. Change my heart, oh God. May I be like God. Drum போடாதீங்க. Change my heart, oh God. Make it ever true. Yes, Lord. Change my heart, oh God. Let it be like you. You are the potter. Mold me and shape me. Mold me and shape me. This is what I pray. Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. Every hands lifted up. கண்களை எல்லாரும் மூடிடுங்க. சத்தியமான நிஜமான வார்த்தைகளை நம் அருள்நாதர் இயேசு ரொம்ப புரிகிற மாதிரி ஆனால் ஆழமாக பேசியிருக்கிறார். Why are you still defeated? இவ்வளோ நாள் கடவுளை தேடி ஏன் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியில் இருக்கின்றன? நீங்கள் வார்த்தை கேட்கிறீர்கள், ஆனால் பறவைகள் திருடிக்கொண்டு போகின்றன. உங்கள் வேர்கள் ஈரத்தை தேடுகிறதானால் நீங்கள் அந்த பிரசன்னத்தின் ஆழத்தில் வரவில்லை. எத்தனை பேர் ஆவியானவர் இன்னைக்கு வரவேற்பீங்க? அதுக்கப்புறம் சொல்லார், கவலைகள், பாரங்கள், உலகத்தினுடைய சிநேகங்கள், லௌகீக கவலைகள் உன்னை அதிலேயே வேறொன்ற செய்வதனால் நீ என் வார்த்தையின் விளைச்சலை காணல. ஆனால் அவர் சொல்றார், உங்க நிலம் நல்ல நிலமா இருந்துச்சுன்னா எல்லாமே மாற தொடங்கும். எங்க சர்வ வல்லவர் உன்னை ஆசீர்வதிச்சா நீ ஆசீர்வாதமா தானே இருக்கணும். உனக்கு சஞ்சலங்களை அவர் ஒடித்து போடுவார். நிச்சய மகிழ்ச்சியை சிரசின் மேல வைப்பார். உங்க டிப்ரெஷன் அவர் க்ளோஸ் பண்ணுவார். நீங்கள் எழுந்து வைக்கிற எல்லா படிகளும் வெற்றியா மாறும். ஒவ்வொரு மாதமும் ஒரு முன்னேற்றத்தை காணத் தொடங்குவீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். உங்க இருதயம் இன்னைக்கு நல்ல நிலமாய் மாற ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து ஆவியானவரை வரவேற்போமா? துய ஆவியே அன்பின் துணையாளரே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, தூய ஆவியே அன்பின் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, வர வேண்டும் நல்லவரே, வர. நான் நல்லா தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. ஆண்டவர் ஒன்று தான் கேட்குறார், மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. அந்த காலத்தில் ரோட்டில் போய் ஓப்பன் ஏரில் தான் பாடும், மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, கிவ் மீ யுவர் ஹார்ட். கர்த்தர் பக்கமாய் இருதயத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை வார்த்தைகள் கேட்டு பலன்களை கொடுக்கும் பக்குவமுள்ள இருதயமாய் கர்த்தரே மாற்றிடுவார். சேஞ்ச் மை ஹார்ட், கிரியேட் இன் மீ a clean heart
என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும் என்று தாவீது கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம். Ask God to change your heart. கடைசி அப்படி பாஸ்டர் வந்து ஜெபிப்பதற்கு முன்பாக இப்படி சொல்ல விரும்புகிறேன். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்லங்க. நிறைய பேர் இயேசுவை உதறிட்டு யாருக்காகவோ போனவங்கெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கஷ்டந்தாங்க முடிவு. தயவு உங்களை கேட்டுக்கொள்றேன், யாரா இருந்தாலும் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்லங்க. எல்லாம் கடவுள் தருவார். அவர் ராஜ்யத்தை தேடுறவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் தருவாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்க? அவரை கூப்பிடுற இருதயத்திற்கு அவர் வருவார். நீங்க அனுமதிச்சா உங்க இதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுவார், பக்குவமுள்ள இருதயமாய் மாற்றுவார். அவர் உன் வாழ்க்கையில வரும்போது, நான் 3 முறை சொல்வேன் ஆமீன் சொல்ல, அவர் உங்க வாழ்க்கையில வரும்போது, அவர் உள்ளத்துல பிரவேசிக்கும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் நல்ல நிலமாய் மாற்றுவார். என்னைக்கு அவர் வந்தாரோ இல்லையோ, நான் சொல்றேங்க, புயல்கள் ஓயும், தரித்திரங்கள் தீரும், சாபங்கள் தீரும், விடுதலை கர்த்தர் தருவார், வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இந்த நாள் தொடங்கி என் வாழ்க்கைக்கு நீங்க தான் அதிபதி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். ஆமென். நிச்சயமா சொன்னீங்களா? நான் சொல்றேங்க, உங்க இருதயம் நல்ல நிலம், கர்த்தர் பெரும் பலன்களை தருவார். நல்ல கையை தட்டி 5 முறை இயேசுவே உமக்கு நன்றி, thank you Jesus. நல்ல ஆவியோடு உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க இருதயத்தை மாற்றுவாருங்க, வாழ்க்கையை மாற்றுவாருங்க, உங்களை ப்ரொடக்டிவிட்டியில கொண்டு வருவார். உங்க நிலம் ப்ரொடியூஸ் பண்ணும், உங்க வருத்தங்கள் தீரும், உங்கள் கவலைகள் தீரும், உங்கள் பாரங்கள் நீங்கும், உங்களை வெற்றியின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அடுத்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் உங்களை சந்திப்பேன். கர்த்தருக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தூய அன்பின் தேற்றும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே உள்ளம் மேங்குதையா, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் நீங்க எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த 4 பகுதிகள், 4 விதமான குழு மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்காய் நம்ம ஜெபிப்போம் இந்த வேலை. ஆண்டவரே, நான் போறேன் வர்றேன், சத்தியத்தை கேட்கிறேன், போன உடனே ஒரு பிரச்சனை, போன உடனே ஒரு தடை, எங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு பறவை எடுப்பது போல் அது எடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பார்களே, ஆனால் வாயிலை திறந்து நீங்க ஜெபிங்க இந்த வேளையில். ஆண்டவரே, இனி ஒரு வார்த்தை கூட எங்களை விட்டு எடுப்படவே கூடாது ஆண்டவரே. அந்த அப்படிப்பட்ட பறவைகள், அப்படிப்பட்ட சத்துடைய வல்லமைகள், அது திருடுகிறதான சத்துடைய வல்லமைகள், எடுக்கிறதான சத்துடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் அது இல்லாமல் போவதாக, இனி எங்கள் குடும்பத்தில் அது இல்லாமல் போவதாக. உம்முடைய வார்த்தை நான் கேட்கும் போது என் சந்ததிகளுக்காக அவைகள் எங்களுக்கு நிலைத்திருக்கிறதாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தை பிடுங்குகிற எல்லா பறவைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், ஆனா வேறு இல்லை, எனக்கு ஒரு ஈரம் இல்லை, பரிசுத்தாவுடைய ஆண்டவர் பலன் இல்லை ஆண்டவரே. கொஞ்ச நேரத்தில் காய்ந்து போய் விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குழு மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்தமுடைய வல்லமை அவர்களை நிரப்புவதாக, உம்முடைய ஆண்டவரே ஈரத்துடைய நன்மையுடைய உள்ளத்தில் நிரப்புவதாக, கேட்ட வசனங்கள் பலன் கொடுக்கிறதாய் மாறத்தக்கதான இடமாய் அவருடைய நிலங்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எந்த இடத்துல ஆண்டவர் ஈரம் இல்லாமல் கற்பாறையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஊற்றுகள் உண்டாவதாக, பரிசுத்தாவுடைய தொடுதல் உண்டாவதாக. அந்த வார்த்தை கேட்டவுடனே லீதியாடி உள்ளத்துக்குள்ள பொங்கி வந்ததான தேவ வசனத்தை போல பிள்ளைகளுடைய உள்ளகத்தில் பரிசுத்தாவினை செயல்படுவீராகப்பா.
மூன்றாவது ஏதோ கவலைகள், உலக வல்லமைகள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் இன்பங்கள், ஆண்டவர் எதையாவது எங்கள் முள்களை போட்டு தடுத்து ஒருவேளை விழுந்தோம் வளர்ந்தோம் மேலே வர முடியாது தடை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த எல்லா முள்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டுங்க தாவே. இப்பொழுது எங்களை நல்ல நிலமாய் மாற்றுவீராக. அந்த முள்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரே முள்களை எடுத்து போடுங்க. எங்களை அழுத்துகிற அந்த முள்களை அகற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை உயர முடியாதபடி இருக்கிற எல்லா முள்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று போகட்டும்ப்பா. ஆண்டவரே நல்ல நிலமா எங்களை மாற்றும், நல்ல நிலமா எங்களை மாற்றும். 100 மடங்கு பலன் தருகளாய் கத்திரங்களை மாற்றும். இந்த வருடத்தில் அடுத்த மாசத்துல வரும் பொழுது எங்க வாழ்க்கை உங்க வார்த்தைகளுடைய விளைச்சலை காண வேண்டும். அரிக்கட்டுகளை நான் சுமந்து கொண்டு வர வேண்டும். உங்க நன்மைகளை நான் சுமந்து கொண்டு வர வேண்டும். நான் கேட்ட அந்த வார்த்தைக்குடைய விளைவு என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தினுடைய பிள்ளைகளுக்கு தாங்க. உங்க தெய்வீக நன்மையினால் நிரப்பி ஆண்டவர் வார்த்தைகளே கேட்டு அதை ஆண்டவர் பிரதிபலனாக ஆசீர்வாதமாக விளைச்சலை உங்க நாமத்துக்கு தரத்தக்கதான பிள்ளைகளாய் கத்திரங்களை மாற்றும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றுமென்று சதா காலம் வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. இயேசுவே மேலான சந்தோஷம் நீரே.